நம்ம தலைவர் இந்த கச்சா வச்சு இப்போ ஒரு மீன் பிடிச்சிக்காப்ல. என்ன மீன் உங்களுக்கு காட்டுறேன். வந்த செல்வனை வச்சுக்காப்ல வருங்க. நேரம் திருப்பினேன் போக்ஸ் வெளிச்சதுக்கு சரியா தெரிய பண்ணி இப்படி பக்கத்தில் இது கொட்டுவாடையில் 2 கொம்பு உள்ளது பாருங்க. ஏமா எருமை மட்டும் கொம்பு மாதிரி இருக்கு பாருங்க. இதோ இப்பதான் உயிரை பிடிச்சவங்களுக்கு தெரியா வாயில அசைதா. இதெல்லாம் வந்து இழுவு மடி போட்டதில் அதிகமாக கிடைக்கும். ஆனால் நமக்கு மாதிரி தூண்டி போட்டதில் பிடிக்க முடியாது. ஆள் மேலபடி வந்தாப்புல தலைவர் இந்த கச்சா போட்டு பொசுக்குன்னு தூக்கிட்டாப்புல. தெரிய பாரு உழுக தெரியும் எப்படி வருங்க. எப்படி இருக்கா பாத்தீங்களா. ஒரு கொம்பு 2 கொம்பு சிறகுல எப்படி இருக்கு பாருங்க. இந்த கடல்ல விட்டுறலாம் உங்களுக்கு காட்ட எடுத்து வரீங்க. விழிச்ச சரியா தெரிய மாட்டேங்க. இப்போ உங்களுக்கு தெரியாது தெரியும் எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா. எந்த ஒரு உயிரினம் வந்தானே முதல்ல எங்க அண்ணன் தான் கொல்ல சொல்லுவாப்புல. வீடியோ எடுக்க சொல்ல இல்லையே கடல்ல எதுக்கு போடுன்னு சொல்லி நடிக்காப்புல. ஏன்னா எப்போ உண்மையா இருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக இது கடலில் தான் நாங்கள் போட போகிறோம். ஏன்னா இதை வச்சு ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஏன்னா அது சமைச்சு சாப்பிட்றதுக்கு வேலை இல்லை. சமைச்சு சாப்பிட்லாம். அப்போ சாப்பிட்ற மீன் தான். இதை நாங்கள் கொட்டோடுன்னு சொல்லுவோம். இது வந்து கொட்டோடில் ஒரு டைப்பானது. 2 கொம்பை பற்றியில் எப்படி இருக்குன்னு அந்த காலத்தில் இந்த டைனோசர் படங்களில் 2 கொம்பு உள்ள டைனோசர் இருக்குமே அதே மாதிரி இருக்காருங்க. பாருங்க அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆள் செத்து போயிடாப்புல. ஆனால் இது வந்து மற்ற மீன் மாதிரி குயிக்காக சாகாது. இப்போ நம்ம கடலில் விட்டாலும் தப்பிச்சு போயிடாப்புல. அதனால தான் உங்களுக்கு வந்து காட்டிக்கிறீங்க. சே தவறப்பா அதில் அவன் அப்படி எடுக்கக்கூடாது. இப்போ இவனை கடலில் விட்டுருவோம். இல்லை விட்டா இவனை கொடுமை பண்ணிடுவாங்க. அவ்வளோ விலகுன கடலில் விட்டு எடுப்போம். அப்புறம் கடலில் போடுறதுன்னு சொல்லிடுவாங்க. என்ன தப்பிச்சு போ. ஆளு இப்போ சுற்றுறாப்லையா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடிடுறாப்புல. எவ்வளோ நேரம் நம்ம வச்சு வீடியோ எடுத்துருக்க மாதிரி 1/4 மணி நேரம் கிட்ட கையில் வச்சுருக்கேன். ஓடிட்டானா அதான் இந்த மீன் உள்ள சிறப்பு விஷயம். இந்த பாசி ஓரத்துல பாசி தின்னுட்டு வருது. இல்லை இல்லை அதாவது பாசி ஓரத்தில் தின்னு போயிருக்கு. கயிறு ஓடி கரெக்டாக அந்த போஸ்ட் லைட்டில் ஆள் எல்லாம் உயிரை தான் கிடக்காப்ல. ஓட்டியாப்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரியா அழகாக ஓடிக்கிருக்காப்லையா. உயிரை காப்பாற்றி விட்டாச்சு. வீடியோக்காண்டி யூஸ் ஆகிருக்கு. நம்ம பிள்ளைகள் நம்ம கேரைக்காண்டி தூண்டி வெறித்தனமாக போட்டுக்கிருக்காங்க. கடலுக்கு வந்து 5வது அங்கில் வந்து இன்றைக்கி 5 நாள் முடிச்சுட்டு இன்றைக்கி 6வது நாள் தொழில் பார்த்துக்கிருக்கோம். இன்றைக்கி ஏதாவது கிடச்சா உங்களுக்கு சொல்கிறேன்.